Hello, hi. This is for the phase or the second part of Synon learning. We already had one video, so this is the second video I'm posting on it. இது எப்படின்னா we wanted to know if Synon actually how do you change a screen fields and how do you work on it. That's the basic thing of Synon. So right now I'll see that I'll tell you the requirement. Requirement is something like right now you imagine this is the print, this is the printed value, this is all done in Synon. I mean not the PDF part, PDF also. This design was done in Synon. Initially, like this is the way it is. Now forget about this overlap. This is the way it is. There is nothing here. They wanted to introduce around ஒரு 4 லைன் இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்குறாங்க. எப்படின்னாக்க இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டிசைன் எப்படி இருக்குனாக்க இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இதுதான் அந்த ப்ரோக்ராம் அதோடைய டிசைனு. இப்போ எக்ஸிஸ்டிங் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் இந்த பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு பஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுதான் இதோடைய கொஸ்டின். ஐ மீன் அதான் இதோடைய ரிக்குவயர்மெண்ட். ஸோ இந்த பஞ்ச் ஆஃப் வேல்யூஸை ஹேஸ் டு பி ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ் அப்படின்னு போட்டுட்டு சில பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் ஃபீல்ட்ஸ். திஸ் குட் பி சேஞ்ச்ட் அண்ட் வேரிட் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அதுதான் அசம்ஷன். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது இதோடைய டிசைன். மேபி யூ won't see this point here, this is conditioned or something, but you will see this over here இல்லையா? ஸோ இதுக்கு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அதான் பர்பஸ். இப்போதைக்கு அதை அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு மேலே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதை. சரி, ஒரு ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணணுன்னா எப்படின்னா as you already know, Synonல அஃப்கோர்ஸ் அந்த கமாண்ட் as you said நான் கமாண்ட் ரன் பண்ணிவிட்டு Synon முதல்லேருந்தே உள்ளே வரேன். நான் பெட்டர் y to s y நான் போட்டுட்டேன். அப்புறம் ystr y to p8mdl மாடல் பார்த்துட்டு ப்ரோக்ராமர்ஸ்குள்ளே போகிறேன். 2 ஆப்ஷன், சர்வீசஸ் மெனு 2 ஆப்ஷன், 9 ஃபார் டிஸ்பிளே ஆல் ஃபங்க்ஷன்ஸ். இதில் எஸ், ஸோ இதுதான் அதோடைய ஸ்க்ரீன் டிசைன். இப்போ இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இஃப் யூ எஸ் போட்டிங்கன்னா இட் வில் கோ டு த டிசைன் ஆப்ஷன். எஸ்ஸில் யூ வில் நோ ஹவு த டிசைன் லுக்ஸ். இதில் இங்கே தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எங்கே? ஸோ இதுக்கு மேலே, இதுக்கு கீழே. திஸ் இஸ் வேர் யூ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் தட் ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. இப்போது ஒரு டிசைனுக்குள்ளே Synonல டிசைனுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணும்னா ஒரு சில இது மெத்தடாலஜிஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் keys which has to be used in order for you to work on Synon screens. அது எப்படின்னாக்க இப்போ அது எப்படின்னாக்க இதுதான் மெயின் முக்கியமான கீஸ். ஷிஃப்ட் F3னா லெஃப்ட், ஷிஃப்ட் F4னா ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் F3 ஹியர், ஷிஃப்ட் F4 இஸ் ரைட் சைடு மூவ் ஆகும், ஷிஃப்ட் F3 லெஃப்டில் மூவ் ஆகும். இந்த ஸ்க்ரீன் டிசைனு அதுதான் மெயின். லெஃப்ட் ரைட் போகும். ஷிஃப்ட் F5 ஸ்க்ரீனோட ஸ்ட்ரக்சர் டிசைன் மாதிரி. அது ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறதா அது வேறு அதுவும் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. பட் இஃப் யூ புட் ஷிஃப்ட் F5 you will know how the report layout is. The layout எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் இப்போ this is the way it is already done. ஸோ இது எக்ஸிஸ்டிங் எலனா ரிக்குவயர்மெண்ட்டில் ஐம் ஆடிங் இட். ஸோ இது ஷிஃப்ட் F5 பண்ணால் you will know the structure. ஓகே. அண்ட் அதே மாதிரி if you want to work on few things, இதெல்லாம் தான் மெயின் கீ ஏரியாஸ். என்டர் அப்படின்னா என்டர் வில் ஒர்க் ஆன் த ஃபீல்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ ஏதாவது இங்கே ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டோட டீட்டெயில்ஸ்குள்ளே போகும். யூ வில் ஒர்க் ஆன் தீஸ். இட் குட் பி எதர் அ கான்ஸ்டன்ட் ஆர் இட் குட் பி எதர் அ ஃபீல்ட். ஜஸ்ட் அந்த ஃபீல்டு மேலே என்டர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட். ஸோ யூ வில் ஹாவ் இட் ஹியர். ஸோ யூ வில் ஹாவ் இட் ஹியர். ஸோ திஸ் இஸ் அ ஃபீல்ட், ப்ராபப்ளி திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். இங்கே கான்ஸ்டன்ட் இது ஃபீல்டு. இதில் மேலே என்டர் அடிச்சிட்டோன்னா யூ வில் ஹாவ் கேன் ஒர்க் ஆன் திஸ் ஃபீல்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இது லைன் பிஃபோர், ஸ்பேஸ் பிஃபோர், இதெல்லாம் நம்ம இங்கே யூ மே ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். இப்போ ஹோல்ட் ஆன். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் ஃபியூ ஃபீல்ட்ஸ். இப்போ Synonல ப்ராப்ளம் இப்படி பண்ணணும்னா இதுதான் பேஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் ஃபீல்ட்ஸ். என்டர் டு ஒர்க் ஆன் த ஃபீல்ட்ஸ்,
To add a new field, it is shift F7 to add a new field. To work on the field level, not like என்ன சொல்கிறது கான்ஸ்டன்ட்ஸ்னால் சும்மா ஸ்பேஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஷிஃப்ட் எஃப்ஐனா ஃபீல்டே மாற்றணும், அந்த ஃபீல்டை தவிர வேறு ஒரு ஃபீல்டே போடணும் அப்படின்னாக்கா ஆட் ஒரு நியூ ஃபீல்டு இது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஃபீல்டை மாற்றணும் இல்லை டெலீட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னா ஷிஃப்ட் F8 யூஸ் பண்ணணும். ஸோ இது 3 தான் முக்கியம். அப்புறம் இது வரலாம், இது திஸ் இஸ் லைக் ஷிஃப்ட் F9 இஸ் டு மூவ் டு த நெக்ஸ்ட் லைன், எந்த ஃபீல்டு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதை. அதே மாதிரி ஷிஃப்ட் F10 வந்து இருக்கிற ஃபீல்டை லெஃப்டாக மூவ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு. ஸோ இது மொத்தமாக இதை வச்சே நம்ம வந்து ஸ்க்ரீன் டிசைனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். இதில் ஒரு சின்ன ட்ரிக்கி பார்ட் என்னென்னா, சைனானில் யூ கேனாட் ப்ரெஸ் என்டர் ஷிஃப்ட் 8 ஆர் இது 3மே தான் ஒர்க் பண்ணாலுமே இது 3 எல்லா இடத்துலையும் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேஸில் நம்மளால் அதை பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல நான் எனக்கு ஒரு ஃபீல்டு போடணுன்னா இங்கே என்டர் ப்ரெஸ் பண்ண முடியாது, இங்கே வந்து ஷிஃப்ட் F8 ப்ரெஸ் பண்ண முடியாது, இங்கே ஷிஃப்ட் F9ம் F7ம் ப்ரெஸ் பண்ண எதுவுமே ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு மேலே தான் இதெல்லாம் பண்ண முடியும். என்டர் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் F8 பண்ணலாம், ஐம் சாரி நான் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஃபீல்டு, ஷிஃப்ட் F7 பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறது மேலே தான் அதை பண்ணவே முடியும் நம்மளால். அதுதான் ஒரு சின்ன ட்ரிக்கி பேட். ஆனால் ஷிஃப்ட் F5 இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், இது நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம். இப்போது நம்ம இஃப் யூ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு இந்த மாதிரி இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, இப்போ நான் பண்ணி முடிச்சதை காமிக்கிறேன் பாருங்கள், அதிலே தெரியும். இதுதான் பண்ணி முடித்தது. இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வித் பிஃபோர் திஸ் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆஃப்டர் திஸ் செக்ஷன். இந்த மாதிரி ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ ஃபீல்டு ஆட் பண்ணணும். Okay, first assuming that this all these are individual fields. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி கிரியேட் ஃபீல்ட்ஸ் போட்டு F7 போட்டு நம்ம ஒர்க் வித் டேட்டாபேஸ் போய் அதில் F7 போட்டு ஃபீல்ட்ஸில் போட்டு அங்கே ஆட் ஃபீல்டு போட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீல்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஏன் பண்ணி வச்சுக்கோங்க, இது பேர் மர்ச்சன்ட் லைன் 1, இது மர்ச்சன்ட் லைன் 2, மர்ச்சன்ட் லைன் 4, மர்ச்சன்ட் லைன் 5 எக்ஸெட்ரா 6, மர்ச்சன்ட் லைன் 7, மர்ச்சன்ட் லைன் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஃபீல்டாக இதை முதல்ல ஆட் பண்ணிடுறோம். நம்ம முதல்ல ஃபீல்டாக வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி இந்த ஸ்க்ரீனில் போடணும். இப்போ பண்ணி முடித்தா அது இப்படி தான் இருக்கும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். ஸோ எப்படி செய்யணுங்கிறத பார்க்குறோம். எப்படி செய்யணும்னா இந்த ஃபீல்ட்ஸை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இது என்டர்னா இது ஷிஃப்ட் F7னா ஆட் ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ண ஃபீல்டில் சேஞ்ச் பண்ணணுமா டெலீட் பண்ணணும்னா ஷிஃப்ட் F7. அதில் சும்மா ஸ்க்ரீன் வேல்யூஸை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேஸ் என்ன, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் என்ன, லைன்ஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விடணும் அப்படிங்கிறதெல்லாம் என்டர் பண்ணணும். இதெல்லாம் ப்ளஸ் இதை வந்து ஸ்க்ரீன் டிசைனுக்கு ஆட் பண்ணணும். இப்போ எப்படின்னாக்க, இப்போ நான் ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ் நான் இங்கே அடிச்சுட்டு ஒரு ஃபீல்டு இங்கே போடணும், அடுத்த லைனில் இன்னொரு ஃபீல்டு போடணும், அதுக்கும் அடுத்த லைனில் இன்னொரு ஃபீல்டு போடணும், அடுத்த அந்த மாதிரி நான் போட்டுகிட்டே போகணும். ஸோ இது எப்படி நான் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ as I told ஷிஃப்ட் F5 மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல இது வந்து blank ஸ்பேஸ், இதில் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஷிஃப்ட் F5 மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ஷிஃப்ட் F5 ஒர்க் போட்டுட்டு முதல்ல ஒரு ஸ்க்ரீன் ஷிஃப்ட் F5 போட்டிங்கன்னா இந்த இடத்துல இது I already know that by already looking into already know purpose in the section is coming under this area. இது ஆல்ரெடி I know it. அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது, அதை வச்சு தான் தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து முதல்ல ஷிஃப்ட் F5 போட்டுட்டு இந்த இடத்துல ஆர்டருக்குள்ளே போய் இங்கே வந்து யூ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் ஷிஃப்ட் F4 போட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஷிஃப்ட் F23 விச் இஸ் ஷிஃப்ட் F11. ஷிஃப்ட் F11 போட்டு நான் இப்போது ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட்ஸ் போட போகிறேன். எப்படின்னா ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ் அப்படின்னு நான் போட்டுட்டு என்டர் தட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போது இதை வந்து இனிமே இட்ஸ் நவ் ஈஸி டு ஒர்க் இன்சைட் தட் யூஸிங் ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பிளாங்க்கில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஷிஃப்ட் F5 போட்டுட்டு இன்ட்ரடியூஸ் எய்தர் அ ஃபீல்டு ஆர் அ கான்ஸ்டன்ட், ப்ரிஃபரபிளி அ கான்ஸ்டன்ட், அதை இன்ட்ரடியூஸ் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஹவ் டு ஒர்க் ஃபர்தர் பேஸ்ட் ஆன் ஆல் தீஸ் வேல்யூஸ். இப்போ இதுக்குள்ளே போய் இப்போ ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து 1612 இருக்குது. இப்போ இந்த இடத்துல அலைன் பண்ணணும். ஸோ இது மேலே என்டர் பண்ணணுன்னா இதுக்குள்ளே வந்துடும். ஸ்பேஸ் பிஃபோர் வந்து இப்போ வந்து ஒரு 8 போட்டிங்கன்னா இங்கே வருது பாருங்கள், இங்கே வந்துருச்சு. இன்னும் ஒரு ஸ்பேஸ் கொண்டு வரணும். இங்கே வந்து 8க்கு பதில் ஸ்பேஸ் பிஃபோர் 9 போட்டிங்கன்னா இந்த இடத்துல அலைன் ஆகிடும். இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபீல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், செகண்ட் ஃபீல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அண்ட் ஸோ ஆன்.
ஸோ இங்கே ஃபஸ்ட் ஃபீல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா முதல்ல இந்த இடத்துல இந்த ஃபீல்டு மேலேயே வச்சுட்டு இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேங்கன்னா எஸ்டர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட் ஃபீல்டு வந்து ஷிஃப்ட் F7 ஃபார் ஆட் ஃபீல்டு. எந்த ஃபீல்டு மேலே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஷிஃப்ட் F7 பண்ணி ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணோன்னா எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதுக்கு நெக்ஸ்ட்டே அது வந்துடும். இப்போ இந்த ஃபீல்டில் இப்போ இந்த ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட் ஆர் த ஸ்க்ரீன் ஃபீல்டோ ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட் மேலேயும் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே இந்த கர்சரை வச்சுட்டு ஷிஃப்ட் F7 ப்ரெஸ் பண்ணால் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் மீ அ ஃபீல்டு. As I already told, all these things are probably introduced as fields before itself. அந்த மாதிரி இருந்தால் இப்போ அந்த ஃபீல்டு எதுன்னா இப்போ கொஷின் போட்டிங்கன்னா எல்லா ஃபீல்டும் லிஸ்ட் ஆகும். இதில் வந்து மர்ச்சன்ட் 1 இதுதான் மர்ச்சன்ட் 1 தான் வந்து ஃபஸ்ட் லைனில் வரணும். அடுத்தது மர்ச்சன்ட் 2 வந்து செகண்ட் லைனில் வரணும். மர்ச்சன்ட் 3 வந்து தேர்ட் லைனில் வரணும். மர்ச்சன்ட் 4 ஃபோர்த் லைன் எக்ஸெட்ரா. இப்போ மர்ச்சன்ட் லைன் 1 போட்டுட்டு என்டர் பண்ணிடலாம். இப்போ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபீல்டு நான் வந்து ஷிஃப்ட் F7 ப்ரெஸ் பண்ணி இங்கே வரணும். அதுக்கு அந்த ஃபீல்டுக்கு அடுத்ததுலேயே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் த இது மர்ச்சன்ட் லைன் 1ங்கிறது எனக்கு தெரியும். இது இங்கே இந்த இடத்துல இது டிஸ்பிளே பண்ண தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணோம் அதே மாதிரி ஆல்ரெடி இந்த ஃபீல்டு வந்துடுச்சுல இங்கே என்டர் பண்ணி யூ கேன் ஒர்க் இன்சைட் திஸ் ஃபீல்டு. இப்போ இந்த காலம் ஹெட்டிங் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெக்ஸ்ட் இதை தூக்கிடலாம். இப்போ தூக்கிட்டோன்னா இது இங்கே வந்துடும். அது தூக்கிடும் மர்ச்சன்ட் லைனுங்கிறது தூக்கிடும். ஸோ ஆர் பர்பஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ ஷிஃப்ட் F4 போட்டிங்கன்னா அந்த இடத்துல நீளமாக போகுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னாக்க அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆனால் as I told you நெக்ஸ்ட் லைனை திருப்பி ஷிஃப்ட் F5லாம் போடணும், அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணோம், ஏன்னா பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கிறனால அங்கே வந்து இப்போது அதனால் எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு மேலேயே வச்சுட்டு யூ கேன் ஆட் அ ஃபீல்டு திருப்பி ஆட் அ ஃபீல்டு திருப்பி அதே மாதிரி ஷிஃப்ட் F7. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஷிஃப்ட் F7 திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அகெயின் ஃபீல்டு ஆட் பண்ணலாம். திருப்பி கொஷின் மார்க் போட்டு மர்ச்சன்ட் போட்டிங்கன்னா மர்ச்சன்ட் லைன் 2 ஆட் பண்ணணும். இப்போ மர்ச்சன்ட் லைன் 2 ஆட் பண்ணிங்கன்னா இப்போ அது எங்கே வந்திருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் எக்ஸீட்ஸ்னே வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு அந்த பக்கம் போட்டுருச்சுன்னு அர்த்தம். ஷிஃப்ட் F4 போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செகண்ட் ஃபீல்டு. ஷிஃப்ட் F3னா இதுதான் அந்த ஃபஸ்ட் ஃபீல்டு. இப்போது இங்கே போனீங்க இது ஆல்ரெடி இதை நான் அடுத்த லைனில் கொண்டு வரலாம். இப்போ நான் என்டர் பண்ணிங்கன்னா கூட ஸ்பேஸ் பிஃபோரோ லைன்ஸ் பிஃபோரோ கொடுத்து கூட கொண்டு வரலாம். இல்லைன்னா இந்த இடத்த வந்து நான் வந்து நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வரதுக்கு இந்த ஒரு இது இருக்குது, மூவ் டு த நெக்ஸ்ட் லைன் ஷிஃப்ட் F9. இதை நான் ஷிஃப்ட் F9 பண்ணேன்னா அடுத்த லைனுக்கு வந்துடுது. இப்போ ஷிஃப்ட் F3 பண்ணிங்க லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இது இங்கே இருக்குது, ஒரு லைன் மேலே இருக்குது. ஷிஃப்ட் F4 பண்ணிங்கன்னா இது ஒரு லைன் கீழே இருக்குது. இப்போது இதை லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம். லெஃப்ட்டில் எப்படி மூவ் பண்ணலாம், இது வந்து மூவ் டு லெஃப்ட் வந்து ஷிஃப்ட் F10. இப்போ இதை ஷிஃப்ட் F10 பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்க இது எல்லாம் லெஃப்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு இங்கே தெரியாது, அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தெரியும். இப்போ இங்கே ஷிஃப்ட் F3 பண்ணிங்கன்னா இங்கே வந்துருச்சு ஆல்ரெடி. I'll keep doing this. ஷிஃப்ட் F என்ன சொன்னேன் நான், ஷிஃப்ட் F10 ஷிஃப்ட் F9 எல்லாம் அதே மாதிரி as I told before எனக்கு இந்த மர்ச்சன்ட் லைன் வேண்டாம். நான் இங்கே என்டர் பண்ணி இந்த மர்ச்சன்ட் லைன் லெஃப்ட் ஹேண்ட் டெக்ஸ்ட்டை தூக்கிட்டேன்னா இது இங்கே வந்துடும். இப்போ இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட்டு ஸ்பேஸ் பிஃபோரை கூட நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸ்பேஸ் பிஃபோர் வந்து 10 அப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அது வந்துடும். இங்கே என்ன ஷிஃப்ட் F9 கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஷிஃப்ட் F10 கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். திஸ் இஸ் ஷிஃப்ட் F10 வந்து கேன் பி டன் த சேம் வே பை டூயிங் அன் என்டர் அண்ட் சேஞ்சிங் தீஸ் வேல்யூ ஸ்பேஸ் பிஃபோர் லைன்ஸ் பிஃபோர். அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ அதே மாதிரி இது வந்து ஷிஃப்ட் F10 இன்னும் ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா இது உள்ள இடத்துல வந்துடும். அதே மாதிரி இப்போ அடுத்த லைன் யூஸ் பண்ணணும். அது என்னென்னா திருப்பி என்டர் ப்ரெஸ் நாட் என்டர் ஷிஃப்ட் F7 ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல கொஷின் மார்க் போட்டு மர்ச்சன்ட் போட்டுட்டு 2 லைன்ஸ் ஆகிடுது. தேர்ட் லைன் போடணும். இப்போ தேர்ட் லைன் போட்டோம்னாக்க ஆஸ் யூஷுவல் இட்ஸ் சேயிங் டிசைன் எக்ஸீட்ஸு ஷிஃப்ட் F4 போட்டு இந்த பக்கம் அதில் எடுத்து இதை அப்படியே அடுத்த லைனுக்கு போகணும். அடுத்த லைனுக்கு என்ன பண்ணணும், எய்தர் யூ வுட் புட் ஷிஃப்ட் F9 ஆர் ப்ரெஸ் அண்ட் என்டர் அண்ட் கோ இன்சைட் லைன்ஸ் பிஃபோரில் 1 போட்டிங்கன்னா இது அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. இங்கே தெரியாது, ஏன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் வந்திருக்கோம். ஷிஃப்ட் F3 போட்டிங்கன்னா இந்த பக்கம் தானாகவே வந்துடுச்சு. இது இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F9 அண்ட் ஷிஃப்ட் F10 போட்டு ஒன்றா ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியும் பண்ணலாம். இதில் என்டர் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெக்ஸ்ட் எப்படி தூக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெக்ஸ்ட் ஓகே என்டர் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுது. ப்ளஸ் ஓகே யூ ஹேவ் டு அலைன் இட் அகெயின்.
என்டர் திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்பேஸ் லைன்ஸ் இல்லை, ஸ்பேஸ் பிஃபோர் வந்து 9 போட்டால் யூ வில் ஹாவ் இட் ஹியர். அண்ட் அகெயின் இன்னொரு மர்ச்சன்ட் ஃபார் நம்பர் 4 ஆட் பண்ணோம். லைன் 1 2 3 ஆயிடுச்சு, இன்னொரு 4 ஆட் பண்ணோம். திருப்பியும் ஷிஃப்ட் F7 அண்ட் கொஷன் மார்க் மர்ச்சன்ட் லைன் 4. இப்போ அது அந்த பக்கம் போயிடுச்சு. F4 just press and enter. lines before வந்து ஒரு 1 போட்டிங்கன்னா அழகாக ஷிஃப்ட் F3 பண்ணிவிட்டு இங்கே வந்துருச்சு. திருப்பியும் once more you press and enter. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெக்ஸ்ட்டை தூக்கிட்டு லைன்ஸ் ஸ்பேஸ் பிஃபோரை வந்து 9 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்தது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம் பாருங்கள், எல்லாம் யூ நோ ஹவு டு டூ இட். ஸோ இங்கே திருப்பியும் ஷிஃப்ட் F7 கொஷன் மார்க் மர்ச்சன்ட் 5 அந்த பக்கம் போயிடுச்சு. ஷிஃப்ட் F4 போய் இங்கே வாங்க, இங்கே என்டர் பண்ணுங்கள். லைன்ஸ் பிஃபோர் 1 ஸ்பேஸ் பிஃபோர் 9 அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெக்ஸ்ட்டை தூக்கிட்டிங்கன்னா ஷிஃப்ட் F3 you will have it here. இப்போது there is one more thing. If you want to delete a line வந்து I think I have not added this. delete வந்து shift F8 if you have to work on a field நான் சொன்னேன். So obviously if you want to work on some field you have to place that thing on a field. Even if you want to work on a different, that's as I told blankல work ஆகாது Synonல screenல. So இப்போ நான் shift F8 போட்டுட்டு if I want to delete this I can press F11. I'll delete it. தப்பாக ஆட் பண்ணிட்டேன்னா எடிட் பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு, அது போயிடுச்சு. இப்போ இதையும் நான் தூக்கணுன்னா கூட தூக்கலாம். அதே மாதிரி ஷிஃப்ட் F8 போட்டுட்டு இதே மாதிரி F11 போட்டால் தூக்கிடும். ஷிஃப்ட் F8 போட்டுட்டு F11 போட்டால் தூக்கிடும். ஷிஃப்ட் F8 போட்டுட்டு F11 போட்டால் தூக்கிடும். ஷிஃப்ட் F8 போட்டுட்டு இது பண்ண முடியாது, இது ஃபீல்டு மேலே தான் பண்ண முடியும். ரிமெம்பர் shift F8 is always work on a field. Enter is to work on any field or a constant. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இடத்துல என்டர் ப்ரெஸ் பண்ணால் இப்படி இதில் ஃபீல்ட் லெவலில் வந்து ஸ்பேஸ் அண்ட் லைன்லாம் வச்சு இது பண்ணலாம். F8 பண்ணிங்கன்னா you have to work. I have to change this field itself to some other field. ஸோ இந்த இடத்துல போட்டுட்டு கொஷன் மார்க் போட்டுட்டு you can change it to some other field and probably இப்படி பண்ணால் கூட வேலையாகும். as usual by default லெஃப்டில் இந்த டெக்ஸ்ட் வந்துடும். You have to press and enter and remove the left hand side text and you should be good. Enter, you should be good. So இந்த மாதிரி பண்ணி தான் you have to get this lines before this. இது இன்னொரு வீடியோவில் will see how this is going to work, how these values are populated in the function level. Screen level நம்ம ஆட் பண்ணிட்டோம், இந்த வேல்யூவை ஃபங்க்ஷன் டிசைன் லெவலில் ஃபங்க்ஷன் லெவலில் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.